அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நிச்சயமாக சீமானுக்கு பாதுகாப்பு தேவைதான் அப்படின்னு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அறிவுரையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க அதிக அளவில் ஆதரவு உண்டானதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, பாரிசாலன் நடத்த இருந்த திராவிட எதிர்ப்பு மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா காவலர்கள் அங்க இருந்த அனைவருமே கைது பண்ணி சிறையில் தள்ளும் போது நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போராடுறாங்க அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு தர்றதா உங்களுடைய கடமையை தவிர அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்னும், மக்களுக்கு தொந்தரவு இல்லாம ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அது எந்த விதத்திலுமே தவறு கிடையாது, அந்த போராட்டத்தை நீங்க எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு காவலர்களுக்கு பாத்தீங்கன்னா நீதியரசர் நிறைய கேள்விகளை கேட்டு அங்கிருந்து அனைவருமே விடுதலை பண்ணியிருந்தாரு. அதற்கு பிறகு நீங்க இந்த தேதியில வச்சுக்கலாம் அப்படின்னு தமிழ் தேசிய கூட்டமைப்புகளுக்கு ஒரு தேதியை சொன்ன பிறகு காவலர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்திற்கு நிச்சயமாக நீங்க அனுமதி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அதற்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு காவலர்களுக்கு பாத்தீங்கன்னா உத்தரவாகவே போட்டிருந்தாரு. இந்த காரியத்தினால தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிரபலமாகவே மாறி இருக்காரு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ். இதனை தொடர்ந்து சீமான் கூட பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நான் சிறைக்கு சென்ற காலத்துல எனக்கு ஒரு நீதியரசர் கொடுத்த அறிவுரை என்ன அப்படின்னா, உங்களுடைய போராடுற குணத்தை மட்டும் எப்போதும் விட்டுறாதீங்க அப்படின்னு தான். அதற்கு பிறகு எந்த நீதியரசரையுமே நான் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாகவும் ஒரு தைரியமாகவும் பார்த்தது கிடையாது. அதற்கு பிறகு ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா தான் ரொம்ப துணிச்சலான காரியத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அதுவும் திராவிட கைக்கூலியாக தான் இருப்பாரு அப்படின்னு அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்த போதும் அது எதுவுமே கிடையாது அப்படின்னு அடிச்சு நொறுக்கும் வண்ணம் நிறைய துணிச்சலான தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் நாள்தோறும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு சில விஷயங்கள் தான் வெளியே வருது அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இப்படி ஆனந்த் வெங்கடேஷுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு அப்படின்றத பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு ஆனந்த் வெங்கடேஷ். மேலும் இதை ஒரு முறை நிரூபிக்கும் வண்ணம் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளின் கோரிக்கைக்கு இணங்க நிச்சயமாக சீமானவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும், அதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரவாகவே நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் இனிமே 50 காவலர்களாவது நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்திற்கும் சீமானுடைய பாதுகாப்புக்கும் இருந்தே ஆகணும் அப்படின்னும், நீங்க சும்மாலாம் பாதுகாப்பு தர தேவையில்ல, ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நபருக்கு சட்டத்திலேயே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு இடம் இருக்கு அப்படின்னும், நிச்சயமாக நீங்க அதை பண்ணிதான் ஆகணும். யாருடைய எதிர்ப்பு இருந்தாலுமே இனிமே காவலர்கள் சீமானுடைய பாதுகாப்புக்கு பஞ்சம் இல்லாம செயல்படணும் அப்படின்னு உத்தரவாகவே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு முழுக்க அதிக அளவுல பேசப்பட்டு ஆனந்த் வெங்கடேஷுக்கும் ட்விட்டர் முழுக்க நிறைய வாழ்த்துக்களும் குவிந்து வண்ணம் இருந்துட்டு இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இனி வரும் காலங்களில் சீமானுடைய பாதுகாப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்ற இந்த உத்தரவு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.